திருமிகு கனிமொழி, இப்போ 16வது நிதிக்குழுவின் அடிப்படையில் 41 விழுக்காடு தான் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அப்படின்றத பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பட்ஜெட் கிடையாது, இது ஒரு பொதுவான பட்ஜெட், இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட். தேர்தல் வருது அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டுக்கே திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு தேவையான திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு பொதிகை மலை தொடர்பான அறிவிப்பு, ஆதிச்சநல்லூருக்கான அறிவிப்பு, பயோஃபார்மா, டூரிசம், கேர் சர்வீஸ், டெக்ஸ்டைல், கேமிங், இதற்கு ஃபோக்கஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு பலனளிக்கும் அப்படின்றாங்க. சார், கீழடி விவகாரத்தையும் எடுத்துக்குவோம். அப்ப ஆச்சாரி சாரும் பேசினாரு. கீழடி விவகாரத்தை வெளியில சொல்லவே இல்லை. அதே இப்ப அதிச்சநல்லூர்ல அக்கறை காட்டுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அதிச்சநல்லூரோட ஆய்வுகளை ஏன் வெளியே கொண்டு வரதுக்காக அவங்க நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லும் போது அதை ஏன் வெளியிட மறுக்குது? அசம்பிளிலையும் கொடுத்தாச்சு, ஹைகோர்ட்லயும் கொடுத்தாச்சு. அந்த ஆய்வுகளை கொண்டு வர்றது தமிழ் தான் முதன்மையான லாங்குவேஜ்ன்றதை ஒத்துக்கிறதுக்கு ஏன் ஒன்றிய அரசாங்கம் மறுக்குது? இதெல்லாம் ஒரு டிராமா. அவங்களுக்கு எப்படியாவது இதை அந்த இடத்துல ஆதிச்சநல்லூர்ல நாங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா வைக்கிறோம்னு சொல்லி அதை அப்படியே எய்ம்ஸை எப்படி கொண்டு வரேன்னு சொல்லி கிடப்பில போட்ட மாதிரி ஒண்ணுமே செய்யாம இதையும் அப்படியே ஸ்டால் பண்ணி எடுத்துட்டே வெளியில வராம, எந்த விஷயத்தையும் வெளியில கொண்டு வராம ஒரு பேக்ரவுண்ட்ல பண்றதுதான் இதுன்றது இதை திருப்பி ஒரு ஸ்டெப் மாதிரி ட்ரீட்மெண்ட் தான்ன்றதை நான் பார்ப்பேன். அதே மாதிரி நீங்க ரேர் கமாடிட்டிஸ்க்காக சொல்றீங்க. அரிட்டா பட்டாவை நம்ம மறந்துடக்கூடாது, டங்ஸ்டன்ன்ற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த காலகட்டத்துல அதிமுக இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்களே, கூட்டணி இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பில் பாஸ் பண்ண தொட்டுதான் அங்க இருக்க மக்கள் பாதிக்கப்பட்ட தொட்டு, அதுக்கப்புறம் அதை நாங்கெல்லாம் சொல்லிதான் ரிட்ராக்டே ஆச்சுங்கிறத அதை மறந்துடக்கூடாது. பயோஃபார்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. பயோஃபார்மான்றது ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். அதே மாதிரி பேர்ட் வாட்சிங், அது ஒரு டூரிசம். மெயினா ஃபார்மர்ஸ்க்கு எந்த விஷயத்திலயும் இல்லை. நீங்க டெக்ஸ்டைல்ஸை பத்தி சொல்றீங்க. டெக்ஸ்டைல்ஸை பத்தி ஸ்பெசிபிக்கா என்ன சார் சொல்றீங்க? டெக்ஸ்டைல்ஸ்ல நாங்க இதை பண்றோம், இவ்வளவு வரியை குறைக்கிறோம், இந்த அளவுக்கு கைகள் வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மேம்படுத்துறதுக்காக நாங்க அவங்களை எம்எஸ்எம்இ கீழே கொண்டு வரோம், எம்எஸ்எம்இல அவங்களுக்கு லோன் கொடுக்குறோம், அவங்களுக்கு மாரட்டோரியம் கொடுக்குறோம், நலிவடைந்த தொழிலாளிகளை நாங்க தறியில இருக்கிறவங்களை நாங்க அந்த ஆர்டிசன்ஸை நாங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்றோம். அத மாதிரிலாம் எதுவும் ஸ்பெசிபிக் வைஸ் கிடையாது. ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் will be taken care, artisans will be taken care. அதுக்கான நிதினா அதுக்கான என்ன கட்டமைப்பு எந்த ஸ்டேட்ல? இப்ப நம்ம தமிழ்நாடுங்கிற பேர் அந்த ஹேண்ட்லூம்ல எங்கேயும் இல்ல. தமிழ்நாடு ஹேண்ட்லூம் இப்ப சில அறிவிப்புகள் இருக்கு, ஆனா எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதிர்பார்த்த அறிவிப்புகளே எதுவும் கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இப்ப திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு எது கொடுத்தாலும் அது திரும்ப கிடைக்காது, அதன் காரணமா தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்ல, புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இது அப்படி முழுமூச்சா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா அது எடுத்துக்க முடியுமா? இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க. நீங்க இன்னைக்கு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி பட்ஜெட் படிச்சது நீங்களும் நானுமே உட்கார்ந்து டிவி மூலமா, நாங்க உட்கார்ந்து பார்லிமெண்ட்ல மூலமா நாங்க எல்லாமே பார்த்த ஒரு விஷயம். அதுல தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிபிக்கா டெவலப்மெண்ட்டுக்கு விமனுக்கு என்ன இருக்கு? நீங்க இன்னைக்கு பயோஃபார்மா ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஏன் அதே ஹெச்பிவி வேக்சின், நாரி சக்தி, நாங்க விமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வரோம்னு சொல்றீங்களே? ஆஸ் அ கைனகாலஜிஸ்டா நான் கேட்கிறேன், அந்த ஹெச்பிவி வேக்சினை இப்ப நாங்க தமிழ்நாட்டுல முதற்கட்டமாக ஒரு மாவட்டத்துல எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி அந்த வேக்சினேஷனை போடுது. ஏன் அதே ஆல் இண்டியா லெவல்ல போடணுங்கிறத நிர்மலா சீதாராமன் அவங்க வாயாலேயே அவங்களும் அமித்ஷா அவர்கள் தான் பார்லிமெண்ட்ல சொன்னாங்க. அதை பத்தின எந்த விதமான நிதியுமே இல்லையே. செஸ் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஹெல்த்துக்கு கலெக்ட் பண்ற செஸ்ஸும் எஜுகேஷன் கலெக்ட் பண்ற செஸ்ஸும் எங்க டைவர்ட் ஆயிருக்கு? அதுக்கான செஸ்ஸை எங்க உபயோகப்படுத்துறாங்க? அந்த செஸ் காசுல இருந்து எடுத்து நீங்க எய்ம்ஸ கட்டியிருந்தா கூட இந்நேரம் முடிஞ்சிருக்கும். இப்பவே என்ன சொல்றாங்க, டிசம்பர் 2026 தான் எய்ம்ஸ் முடியுங்கிறாங்க. எப்ப ஆரம்பிச்சது? கிட்டத்தட்ட நானே ஒரு 10-15 வருஷம் பிஜி படிக்கும் போது ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி காலகட்டம் மாதிரி அது போகுது. எய்ம்ஸ முடிக்கவே இல்லை. அதுக்கான எந்த விதமான ஒரு கன்க்ளூஷனும் நமக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி இப்ப சித்த மைத்தியத்துல மருத்துவத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த காலகட்டத்தில இருந்தே சித்த மருத்துவம்ங்கிறது நம்ம தொன்மை பெற்ற ஒரு விஷயம். அதுக்கான எந்த நிதி ஒதுக்கீடும் கிடையாது. ஃபுல்லா ஆயுர்வேதாக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்னுக்கு பின் முரணாக, சரி இதெல்லாம் புதுசு, சரி பழசுல இருக்கிற விஷயங்களையாவது அவங்க தமிழ்நாட்டுக்காக ஏதாவது சொல்றாங்களா?
நாங்க வந்து இப்ப ஏதோ எலெக்ஷன் வருது அதுக்காக கேட்கிறோன்றாங்க. அப்ப எதுக்காக சார் போன தடவை பீகாருக்கும் தெலுங்கானாக்கும் அத்தனை 1000 கோடிகள் ரூபாயை கொடுத்தீங்க? எலெக்ஷனுக்காக தானே கொடுத்தீங்க. அவர் வந்து அசாமுக்கு கொடுத்திருக்காங்கன்னாங்க. ஏன் அதே பக்கத்து ஸ்டேட்ல இருக்க மணிப்பூருக்கு கொடுங்களேன், அசாமுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னா அப்ப என்ன கண்ணை மூடிக்கிட்டா இருந்தாங்க உங்க அரசாங்கம்? சொல்லுங்க. அதுக்கு எதுக்குமே பண்ண மாட்டேன்றீங்கல்ல. தமிழ்நாட்டை நாங்க நியாயமா இவ்வளவு தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு ஜிஎஸ்டி நாங்க கட்டுறோங்கிறத நாங்க திரும்ப கேட்கிறோம். நாங்க கொடுத்ததை நாங்க கேட்கிறோம் எங்களுடைய மாநிலத்துக்காக. அதை கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு வந்து முன் வர மனசு இல்லைன்னா, ஆனா தமிழ்நாட்டுல இருந்து அவங்களுக்கு வாக்குகள் மட்டும் வேணும், எலெக்ஷன் வந்து நிக்கணும், அவங்களை எல்லாம் போற்றப்பட வேணும். அதுக்கான யுக்திகள் என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டுக்காக? 12 வருஷமா புறக்கணிக்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்லயும் நம்ம புறக்கணிச்சு தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, தமிழ்நாட்டுக்கு எது கொடுத்தாலும் அது திரும்ப வராது அப்படின்ற விமர்சனம் பாஜகவை நோக்கி திருமிகு கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. இந்த விமர்சனம் எங்க இருந்து வருது அப்படின்னா, பீகார்ல நீங்க கடந்த பட்ஜெட்ல முக்கியமான 5 ப்ராஜெக்ட் அறிவிச்சிங்க. அது மெகா ப்ராஜெக்டா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகள்ல எய்ம்ஸை தவிர்த்து மெகா ப்ராஜெக்ட் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அது என்ன திட்டம்? அதாவதுங்க, தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படின்றதுல இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 41% வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்கிற ஃபார்முலா. அதன்படி வந்து டோட்டலாக 1,40,000 கோடி ரூபாய் வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுக்கும் பொழுது 62,534 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு இது வந்து டாக்ஸ் டெவல்யூஷன் வந்திருக்குது. இது வந்து செட் ஃபார்முலா, ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். அதில் வந்து அவர் ஜி சேகர் சார் தெரியும், அதில் வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணது. அது வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து அது பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து திட்டங்கள் வந்து கொடுக்கவே இல்லை. பண்ணப்பட்ட ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணணும் அப்படின்றதான 16வது நிதிக்குழுவுடைய பிரதிநிதிகள் அங்கே வந்தப்ப தங்கம் தென்னரசு என்ன சொன்னாரு, என்னென்ன சவால்கள் மாநிலத்திற்கு இருக்கு அப்படின்றத ஒரு பட்டியலிட்டார். அந்த குழுவே தமிழ்நாடு ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய சிக்கலை விளக்கியிருக்காங்க, அது நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எந்த விதமான மாடிஃபிகேஷனும் இல்லாமல் அதே பரிந்துரை தான், ஏற்கனவே இருக்கக்கூடிய பரிந்துரை 41% டெவல்யூஷன் அதே கண்டினியூ ஆகும்னு சொல்றது எப்படி, எதன் அடிப்படையில்? தேவப்பிரியன், இது வந்து நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்து அவங்களுடைய ஃபார்முலாவை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்முலாவின் படி தான் வந்து இதை பிரித்து கொடுக்க முடியும். இப்போ வந்து ஒருவேளை 17வது நிதிக்குழு வந்து இதை ரீவிசிட் பண்ணாங்கன்னா ஒருவேளை அதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்கலாம். இல்லை, என்னோட கேள்வி 16வது நிதிக்குழு ஏன் தமிழ்நாடு கொடுத்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளலை, என்ன காரணம்னு கேட்குறேன். இல்லை, அதை வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து அதனுடைய ஃபார்முலாவை அவங்க வந்து ரீவிசிட் பண்ணாங்க. இது வந்து 41% வந்து அவங்க கொடுத்துருக்கிற டெவல்யூஷன் ஃபார்முலா. அதை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அடுத்த கமிஷனுக்கு தான் போகணும். அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து திட்டங்கள் வரல அப்படின்னு அருமையான திட்டம் மேடம். கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ. இன்ஃபேக்ட் நான் திருச்சியை சேர்ந்தவன், நான் திருச்சிக்கு கூட ஒரு மெட்ரோ கேட்டுட்டு இருக்கேன். நான்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், மதுரைக்கு மெட்ரோ வந்துடணும், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வந்துடணும். ஆனா மாநில அரசு வந்து அதுக்குரிய அந்த டிபிஆரை கூட வந்து சரியா வந்து தயார் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க.